ஓடிபி நடைமுறையால் அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் அவதியடைந்துள்ளனர். ஓபி சீட்டுக்காக 3 மணி நேரம் காத்திருந்தது ஏன்? முழு விவரங்களை பார்க்கலாம். ஆதார் கார்டு வேணும், செல் நம்பர் வேணும், ஓடிபி சொன்னாதான் நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்றாங்க. இது என்ன செயல்? இது என்ன முறை? இதெல்லாம் எப்படி நடத்துவோம்? நாங்க இங்கிருந்து முடியாம போயிட்டு எப்ப எத்தனை வந்து நாங்க உடம்பு மேல பாக்குறது. நாங்க திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அரசு மருத்துவமனையில் புறநோயாளிகளுக்கு ஓபி சீட்டு வழங்கும் போது ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு வரும் ஓடிபியை கட்டாயமாக பதிவு செய்யும் நடைமுறை பின்பற்றப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இதனால் ஆரணி மற்றும் அதனை சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து சிகிச்சைக்காக வந்த வயதானவர்கள், மொபைல் போன் இல்லாதவர்கள் மற்றும் ஆதார் எண்ணுடன் மொபைல் எண் இணைக்கப்படாதவர்கள் ஓபி சீட்டு பெற முடியாமல் சிரமமடைந்தனர். ஒருபுறம் உடல்நல குறைவால் அவதிப்பட்ட நோயாளிகள், மறுபுறம் ஓடிபி வராததால் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக 500க்கும் மேற்பட்ட நோயாளிகளும் அவர்களது உறவினர்களும் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக மருத்துவமனையில் காத்திருந்தனர். நீண்ட நேர காத்திருப்பால் சிலர் சிகிச்சை பெறாமலேயே தனியார் மருத்துவமனைகளை நாடியதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நடைமுறையால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். நோயாளிகளின் சிரமத்தை கருத்தில் கொண்டு ஆதார் ஓடிபி நடைமுறைக்கு மாற்று ஏற்பாடுகளை செய்து ஓபி சீட்டு வழங்கும் முறையை எளிமைப்படுத்த மாவட்ட நிர்வாகமும் சுகாதாரத்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து மருத்துவமனை அதிகாரிகளிடம் கேட்டபோது திருவண்ணாமலை மாவட்ட இணை இயக்குநரின் அறிவுறுத்தலின்படி இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். பொதுமக்கள் கட்டாயம் நலம் அட்டை வைத்திருக்க வேண்டும் என்றும் நலம் அட்டை இல்லை என்றால் ஓபி சீட்டு வழங்கக்கூடாது என்ற உத்தரவு வந்துள்ளதால் அதன்படியே செயல்பட்டு வருவதாக விளக்கம் அளித்தனர். தமிழக அரசின் நலம் அட்டை திட்டம் அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளின் மருத்துவ விவரங்களை டிஜிட்டல் முறையில் பதிவு செய்து பராமரிப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆதார் எண்ணுடன் இணைக்கப்படும் இந்த திட்டத்தின் மூலம் நோயாளிகளின் முந்தைய சிகிச்சை விவரங்கள், மருத்துவ பதிவுகள் மற்றும் ஓபி பதிவு உள்ளிட்ட தகவல்களை மருத்துவர்கள் எளிதாக பார்க்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நீங்க ஆதார் கார்டு இணைச்சிருக்கிற அந்த போன் நம்பருக்கு ஓடிபி போவோம். ஓடிபி வந்ததுக்கு அப்புறம் தாங்க நாங்கள் ஓபி சீட் தருவோம். அதுக்கப்புறம் தான் போய் மாத்திரை மருந்தெல்லாம் வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தா நாங்கள் அந்த ஃபோனும் கையில் இல்லை. அந்த ஆதார் கார்டில் யாருடைய நம்பர் கொடுத்துருக்கோம்னு எங்களுக்கு தெரியல. அதெல்லாம் ரொம்ப நாள் கழித்து கேட்கறதுனால எங்களுக்கு புரியலை. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்களால் வைத்தியம் கூட பார்க்க முடியல. ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2-3 மணி நேரமாக வெயிட் பண்ணுறோம். கூட்டம் குறையில. பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஏழப்பட்ட ஜனங்கள்லாம் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த தாலுக்காவில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமத்துலேருந்து இங்கே தான் வராங்க. வந்து வைத்தியம் பார்க்குறோம். வைத்தியம் பார்க்கறதுக்கு வந்து ஆதார் கார்டு கேட்குறாங்க. ஆதார் கார்டில் ஓடிபி கேட்குறாங்க. ஓடிபி கேட்டால் தான் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓபி சீட்டு தருவோம்னு சொல்கிறாங்க. ஓபி சீட்டு இல்லாமல் நாங்கள் போய் எங்கே போய் வைத்தியம் பார்க்குறது, யாரை பார்க்குறது, யார்கிட்ட கேட்குறது எதுவுமே தெரியல. இந்த அரசாங்கம் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. எங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் இப்படி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். உடம்பு சரியில்லாதனால ரொம்ப பெஜாராக ஆகி வந்தேன். திரும்பூர் ராவலாம், தூக்கம் இல்லை. மாதிரி வந்தால் டாக்டர் போகலன்னா ஆதார் கார்டு இருந்தால் தான் பார்ப்பேன், இல்லைன்னா பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவன் ஏன்னா ரொம்ப நேரம் வந்து இங்கே ஒரு லைனில் நின்றுக்கிறேன். ஆதார் கார்டு இருக்குன்னு சொல்லி எங்களோட ஆதார் கார்டு இல்லாததுனால காத்திருந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது. டாக்டர் பார்க்க போனாங்க. டாக்டர் இதே தான் சொல்கிறாரு. இது என்ன எனக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்கள் தான் பார்த்து 3 மணி நேரம் பார்த்துருக்கேன்.